உன்னால் முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே பரிதாபம் காட்டும். Hello viewers, welcome to KR Lifestyle channel. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல கஸ்டமைஸ் சோப் மேக்கிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். லாஸ்ட் வீக் வந்துட்டு கஸ்டமைஸ் ப்ராடக்ட் பத்தி நம்ம பார்த்திருந்தோம். அதுலயும் வந்து இந்த சோப்போட பெனிஃபிட் பத்தி நம்ம பார்த்திருந்தோம். நிறைய பேர் வந்துட்டு கஸ்டமைஸ் ப்ராடக்ட்கான ஃபீட்பேக்கும் கொடுத்திருந்தாங்க. சோ அத வந்து நம்ம கஸ்டமைஸ் ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணோம், அதோட யூசேஜ் என்ன, அதோட பெனிஃபிட் என்ன என்பதை டீடைலா பார்த்தோம். அதுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் வந்து இந்த சோப் எப்படி ரெடி பண்றீங்க, சோ இந்த கஸ்டமைஸ் ப்ராடக்ட்ல என்ன மாதிரி இன்கிரிடியன்ட் ஆட் பண்றீங்க, ரெண்டாவது இதுல அப்படி ஸ்கின் இன்ஸ்டன்ட்டா ஒரு நல்ல ஒரு ஃபேர் ஆகக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட்டா நல்ல ஒரு க்ளோ கொடுக்கக்கூடிய இன்கிரிடியன்ட்ஸ்லாம் என்னெல்லாம் ஆட் பண்றீங்க என்பதை கேட்டிருந்தீங்க. நான் கண்டிப்பா மேக்கிங் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு இந்த கஸ்டமைஸ் ப்ராடக்டான மேக்கிங் வீடியோ நம்ம பார்க்க போறோம். கஸ்டமைஸ் ப்ராடக்ட் நம்ம வந்துட்டு சோப்பா இருக்கட்டும், க்ரீமா இருக்கட்டும், லோஷனா இருக்கட்டும், எல்லாத்துலயும் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கோட் மில்க் சோப் வந்துட்டு செட் ஆகுதுன்னா அதிலேயே கஸ்டமைஸ் பண்ணி கேட்பாங்க. பப்பாயா சோப் செட் ஆச்சுன்னா அதிலேயே கஸ்டமைஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ அப்படிதான் வந்துட்டு கஸ்டமைஸ் ப்ராடக்ட் வந்துட்டு நமக்கு இவ்வளோ ஒரு டெவலப் ஆனதுக்கு காரணம். அதுலேயே எக்ஸ்ட்ரா இன்கிரிடியன்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணுறது. இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கஸ்டமைஸ் சோப் மேக்கிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோட் மில்க் சோப்லேயே நம்ம எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறோம், இன்னும் எக்ஸ்ட்ராவாக என்ன மாதிரி இன்கிரிடியன்ட் ஆட் பண்ணுறோம் என்பதான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி நம்ம வந்துட்டு இப்போ ஆயிலி ஸ்கின், பிம்பிள் ஸ்கின்னுக்கு அவங்களுக்கு தனியாக நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அது வந்து நம்ம இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட் வீக் பார்த்த கஸ்டமைஸ் சோப், இன்ஸ்டண்ட்டாக ஸ்கின் ஃபேர்னஸ் கொடுக்கக்கூடிய கோட் மில்க் சோப்பில் எப்படி கஸ்டமைஸ் சோப் நம்ம ரெடி பண்ணுறோம் என்பதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கோட் மில்க் சோப்பில் எப்படி கஸ்டமைஸ் சோப் ரெடி பண்ணுறோம் என்பதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்ன என்பதை பார்ப்போம். நான் வந்து கோட் மில்க் பேஸ் ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு சோப்பு தான் செய்ய போகிறோம். ஒரு சோப்புடைய அளவு பார்த்தீங்கன்னா 150லேருந்து 170க்குள்ளே வரும் உங்களுக்கு சோப் ரெடி பண்ணிட்டுக்கப்புறம். ஸோ அதுக்கு நான் வந்துட்டு கோட் மில்க் பேஸ் 100 கிராம் எடுத்துக்கிறேன். கோட் மில்க் நூடுல்ஸ் 70 கிராம் எடுத்துக்கிறேன். இந்த நூடுல் வந்து நம்ம கோட் மில்க் பவுடரில் தனியாக ரெடி பண்ணுறது. ஸோ இதுக்கான ப்ராசஸ் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அது நான் வந்துட்டு உங்களுக்கு முடிஞ்சால் இன்னொரு நாள் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ கோட் மில்க் நூடுல்ஸ் வந்து ஒரு 70 கிராம் எடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பால் பவுட்ரு, எந்த பிராண்ட் பால் பவுட்ரு இருந்தாலும் பரவாயில்ல, பால் பவுட்ரு 30 கிராம் எடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ வந்துட்டு பியூராக இருக்கணும். உங்களுக்கு ஒரிஜினல் குங்குமப்பூ ஆட் பண்ணால் தான் நம்ம ஸ்கின் கலருக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ குங்குமப்பூ நான் உங்களுக்கு 1 கிராம் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு டீ ட்ரீ ஆயில் வந்து நம்ம ஏன்னா இதெல்லாம் சேர்க்குறோம், பிம்பிள்ஸ் வந்துடக்கூடாது ஸ்கின்னுக்காக. டீ ட்ரீ ஆயில் நம்ம வந்துட்டு ட்ராப் கணக்கில் தான் எடுத்துக்கணும். ஒரு 2 ட்ராப் அளவு டீ ட்ரீ ஆயில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு துளசி ஆயில் ஒரு 5 ml எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரோஸ் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ml எடுத்துக்கலாம். ஸ்ட்ராபெரி எசென்ஸ் ஆயில் ஒரு 5 ml எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்டில்டு வாட்டர், இது வந்து நம்ம ஃப்ரூட்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ண வாட்டர். இது நம்ம எப்படி ரெடி பண்ணி எடுத்துருக்கோன்றதையும் நம்ம பார்க்கலாம் வீடியோவில். நம்ம வந்துட்டு என்னென்ன ஃப்ரூட்ஸ் வச்சு டிஸ்டில்டு வாட்டர் கலெக்ட் பண்ணுறோம் என்பதை பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி, பப்பாயா, மாதுளைப்பழம், பன்னீர் ரோஸ், கிரேப்ஸ், ஆரஞ்சு பீல், இது எல்லாமே வந்துட்டு இதில் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்துட்டு கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து இதுலேருந்து டிஸ்டில்டு வாட்டர் கலெக்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஹீட் பண்ணி இதுலேருந்து வரக்கூடிய ஆவியை தான் நம்ம வந்து டிஸ்டில்டு வாட்டராக கலெக்ட் பண்ண போகிறோம். நல்லா கொதித்து இதுலேருந்து உங்களுக்கு ஆவி அப்படியே உங்களுக்கு இந்த பவுலில் வந்துட்டு கலெக்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் கொதிக்க இது வழியாக நமக்கு வந்துட்டு ஆவி வந்து நமக்கு கலெக்ட் ஆகும். ஸோ இந்த வாட்டரோட அளவு பார்த்தீங்கன்னா 30 ml. நெக்ஸ்ட்டு சியா பட்டர் வந்து ஒரு 15 கிராம் எடுத்துக்கோங்க. கொக்கோ பட்டர் ஒரு 15 கிராம் எடுத்துக்கோங்க. ஸோ இவ்வளவுதான். இதை வச்சு தான் நம்ம வந்துட்டு கஸ்டமைஸ் கோட் மில்க் சோப் ரெடி பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம கோட் மில்க் சோப்பில் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். பட் நம்ம வந்துட்டு இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறோம் ஒரு ஸ்கின் கலருக்காக. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா கோட் மில்கில் நம்ம வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக சேர்ப்போம். இப்போ இதில் வந்துட்டு அதிகமாக சேர்க்குறோம். ஸ்கின் ஃபேர்னஸ்க்கு இந்த நூடுல்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம ஸ்கின்க்கு மேலே வந்து உங்களுக்கு நியூ செல்ஸ் வளர்றதா இருக்கட்டும், ஸ்கின்க்கு மேலே படிஞ்சக்கூடிய டர்னை ரிமூவ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஃபேர்னஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், அதுக்கு வந்து இந்த நூடுல்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்காக தான் இதுவும் நான் அதிகமாக எடுத்துக்கிறேன். பால் பவுடர்லேருந்து குங்குமப்பூலேருந்து எல்லாமே அதிகமாக குவான்டிட்டி எடுத்துக்கிறதுக்கு காரணம் இது எல்லாமே ஃபேர்னஸ் தரக்கூடிய ஒரு இன்க்ரிடியன்ட். ஸ்கின்க்கு வந்து நல்ல ஒரு க்ளோ கொடுக்கக்கூடிய ஒரு இன்க்ரிடியன்ட். இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஸ்கின்னை ஒரு டக்குன்னு ஒரு 2-3 டேஸில் நல்ல ஒரு பிரைட்னிங் ஆக்கக்கூடிய இன்க்ரிடியன்ட்னால இது எல்லாமே அதிகமாக சேர்த்துக்கிறேன். ஒரு சோப்பில் இதெல்லாம் அதிகமாக சேர்க்கும் போதும் நமக்கு ஒரு சோப் யூஸ் பண்ணும்போது ஒரு மாதம் 2 மாதம் ரிசல்ட் வருதா, அதிகமாக சேர்க்கும் போது நமக்கு ஒரு 10 நாளே ரிசல்ட் வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ வாங்க இதை வச்சு எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் என்பதை பார்க்கலாம். இதேமாரி டபுள் பாயிலிங் முறையில் தான் நம்ம வந்துட்டு சோப் ரெடி பண்ணிகிட்ருக்கோம்.
நீங்கள் வந்து நல்லா தண்ணி சூடாயிட்டுக்கப்புறம் உள்ளே ஒரு பவுல் வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம வந்துட்டு எடுத்து வச்சுருக்கக்கூடிய 100 கிராம் கோட் மில்க் பேஸ் ஆட் பண்ணிக்கலாம். பேஸ் வந்துட்டு கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். ஸோ மெல்ட் ஆகிட்டு இருக்கும் போதுவே நம்ம வந்துட்டு எடுத்து வச்சுக்கிற நூடுல்ஸில் பாதி நூடுல்ஸ் பேஸில் ஆட் பண்ணிக்கலாம், பாதி நூடுல்ஸ் வந்து நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணக்கூடிய கண்டெய்னரில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதில் வந்துட்டு பாதி இந்த பேஸோடு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுலேயே நம்ம வந்துட்டு எடுத்து வச்சிருக்கூடிய 30 கிராம் பால் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சியா பட்டர் ஒரு 15 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். கொக்கோ பட்டர் ஒரு 15 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். 5 ml துளசி ஆயில் சேர்த்துக்கலாம். 5 ml ரோஸ் எசென்சியல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 5 ml ஸ்ட்ராபெரி எசென்சியல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 30 ml ஃப்ரூட்ஸ் மிக்சடு டிஸ்டில்ட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 ட்ராப் டீ ட்ரீ ஆயில் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஒரு சூப்பரான அட்வான்ஸ்ட் ஃபேர்னஸ் கஸ்டமைஸ்ட் சோப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் கோட் மில்க் நூடுல்ஸும் சாஃப்ரானும் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மிச்சம் எடுத்து வச்சிருக்கூடிய நூடுல்ஸை நம்ம ஷிஃப்ட் பண்ணக்கூடிய ஒரு கண்டெய்னரில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதிலே நம்ம குங்குமப்பூவும் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கூடிய சோப்பை மாற்றிக்கலாம். ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளவுதான், ஒரு சூப்பரான ஸ்கின் ஃபேர்னஸ் கஸ்டமைஸ் சோப் ரெடி ஆயிடுச்சு. இது ரூம் டெம்பரேச்சர்லேயே நல்லா காய விடலாம். ஒரு நாள் ஃபுல்லாக கூட நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. காஞ்சிருச்சு நல்லா. இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு சோப் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ஒரு சோப்லேயே உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் தெரியும். ரிசல்ட் வராதவங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். உங்களுக்கு பிம்பிள் ஸ்கின் இருந்துச்சுன்னா, ஆயிலி ஸ்கின் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். இது வந்து கோட் மில்க் சோப்லேயே கஸ்டமைஸ் சோப். கோட் மில்க் சோப்பே நல்ல ஒரு ஃபேர்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சோப்பு தான். அதுக்கு நிறைய ஃபீட்பேக் இருக்குது. இன்னும் ஃபாஸ்ட்டாக வேணும்னா நீங்கள் வந்துட்டு இதை ட்ரை பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராடக்ட் வேணா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அதுக்கான டீட்டெயில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். இப்போ நாங்கள் இந்த கஸ்டமைஸ் கோட் மில்க் சோப் எப்படி ரெடி பண்ணுறோம் என்பதை பார்த்துருப்பீங்க. நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ரிசல்ட் வந்த பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸ்லோ ரிசல்ட் வரவங்களுக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணுறது தான் இந்த கஸ்டமைஸ் ப்ராடக்ட். இப்போ நார்மலாக வந்து கோட் மில்க் சோப்பு செட் ஆகாதவங்களுக்கு சொல்கிறேன். கோட் மில்க் சோப் யூஸ் பண்ணி ஒரு 1 வீக் ஒரு 10 டேஸில் ரிசல்ட் வந்தவங்களும் இருக்காங்க. சில பேருக்கு வந்துட்டு ஒரு 3 மந்த் 6 மந்த் ஆகுது. நாங்கள் வந்து கோட் மில்க் சோப் ஒரு சின்ன லைட் க்ளோ தெரியுது, பட் டக்குன்னு எங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரல. இப்போ எனக்கு 2 மந்த்லேயே மேரேஜ் இருக்குது, இல்லை நான் வெளியில் போகிறேன், காலேஜ் போகிறேன், இந்த மாதிரி ஏதோ வீட்டில் ஒரு விசேஷம் வீட்டில் நடக்குது, டக்குன்னு ஸ்கின் வந்துட்டு ஒரு பிரைட் ஆகணும், ஒரு க்ளோ ஆகணும். அதுக்காக எங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க கோட் மில்க் சோப்லேயே கேட்டதால தான் நம்ம வந்துட்டு இதை ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ கோட் மில்க் சோப் வந்து 3 மந்த்தில் ஒருத்தவங்களுக்கு ரிசல்ட் வருதுன்னா, இப்போ அது வந்து அவங்களுக்கு ரிசல்ட் இருக்குது, ஒரு லைட்டாக ஒரு ரிசல்ட் இருக்குது. பட் அதுலேயே இன்னும் சீக்கிரம் ரிசல்ட் வரணுன்ற பட்சத்துக்கு நம்ம வந்து கோட் மில்க் சோப்லேயே இது கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். இதுதான் இப்போ ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு செட் ஆகுதுன்னா, ஒரு ஸ்லோ ரிசல்ட் இருக்கிறவங்களுக்கு அதுலேயே நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கும் போதும் சீக்கிரம் ரிசல்ட் இருக்கும். இப்போ கோட் மில்க் சோப்பில் கோட் மில்க் சோப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஸ்லோ ரிசல்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த கோட் மில்க்லேயே கஸ்டமைஸ் சோப் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் இருக்கும். ஒரு 1 வீக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். பட் சோப்பு வந்துட்டு ஒரு நாளைக்கு 4-5 டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸ்கின்குள்ளே இறங்க தான் உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். சில பேர் வந்துட்டு மார்னிங் ஒன்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், ஏன்னா பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிறோம், ஸோ அடிக்கடிக்கு யூஸ் பண்ண டைம் இல்லை, எப்படி நாங்கள் 4 டைம்ஸ் யூஸ் பண்ணணும்னு கேட்குறீங்க. ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா இது வந்து நீங்களே பார்த்தீங்க, மேக்கிங் பார்த்தீங்க. ஸோ இந்த இன்க்ரீடியன்ட்லாம் வந்து ஸ்கின்குள்ளே இறங்க தான் ஸ்கின் உங்களுக்கு பாலிஷ் ஆகும், ஸ்கின் ஒரு பிரைட்னிங் உங்களுக்கு கொடுக்கும். ஸ்கின்க்கு மேலே இருக்கக்கூடிய டர்ன்ஸ், ஸ்கின்க்கு மேலே இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அது ஸ்கின்க்கு மேலே இருக்கக்கூடிய இந்த டார்க் டோன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி நியூ செல்ஸ், அதுவும் ஃபேராக வளரக்கூடிய செல்லாம் வந்துட்டு உருவாக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். அது வேலை செய்யறதுக்கு நமக்கு அப்போது நம்ம இன்க்ரீடியன்ட் ஸ்கின்க்கு மேலே போட்டால் தானே அது வேலை செய்யும். அப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு மார்னிங் ஒரு 2 டைம்ஸ், ஆஃப்டர்நூன் ஒரு 2 டைம்ஸ், ஈவினிங் ஒரு 2 டைம்ஸ், நைட்டு நீங்கள் அதே மாதிரி ஒரு 2-3 டைம்ஸ் இதே மாதிரி போட தான் உங்களுக்கு வேலை செய்யும். அதுக்காக தான் அடிக்கடிக்கு நீங்கள் வந்துட்டு இந்த சோப் நம்ம ப்ராடக்ட்கான சோப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். இது வந்து ஸ்கின்னை ட்ரை ஆக்காது, உங்களுக்கு பீல் ஆக்காது, கலர் தான் உங்களுக்கு கொடுக்கும், க்ளோ தான் உங்களுக்கு கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம வந்துட்டு அடிக்கடிக்கு சோப் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம்.
இதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து இப்போ பிம்பிள் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நலுங்கு சோப்பு பீட்ரூட் சோப் நல்லா இருக்கும். அவங்களுக்கு அது கொஞ்சம் ஸ்லோ ரிசல்ட் இருக்கிற மாதிரி இருந்தால் அதிலே கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களும் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். சீக்கிரம் ரிசல்ட் வரணுன்றதுக்காகவும் நீங்கள் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக சூப்பர் ரிசல்ட் இருக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ்க்கு, நிறைய மேக்கிங் வீடியோக்கு, நிறைய பியூட்டி டிப்ஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சதா லைக் ஷேர் பண்ணுங்க. எப்பவுமே சந்தோஷமா இருங்க, பாசிட்டிவ் மைண்டோட இருங்க. நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமே நம்முடைய நன்மைக்காக மட்டுமே நம்புங்க. சைனிங் ஆஃப் அமீனா.